இது எப்போவுமே நம்மள்ட்ட அவைலபிளில் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக ஒரே ப்ரைஸ் தான். ஒரிஜினல் பியூர் டீ குட். இந்த நிலம்பூர் டீக்குன்னு சொல்லுவாங்க. சவுத் ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு நிலம்பூர் டீக்கு தான். இது வந்து எம்புரான் மாடலுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் மாடலுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாண்டவம் சோஃபா, யானத்தந்த சோஃபான்னு சொல்லுவாங்க. பிரேமம் மாடல், காதல் செட்டு இந்த மாடலுடைய பேர். சீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்தே உங்களுக்கு பண்ணிக்கலாம். பட்ஜெட் கேட்டகரியில் வந்து கஸ்டமைஸில் பண்ணக்கூடிய சோஃபா இது தாங்க. மேட்ரஸுக்கு வர்ற மெட்டீரியலுடைய ஸ்ப்ரிங் நம்ம போட்டுக்கலாம், சூப்பர் ஸ்டார் போட்டுக்கலாம், லேட்டக்ஸ் ஃபோம் போட்டுக்கலாம். ப்ரொடக்ஷனுடைய நேட்டிவே வந்து கோயம்புத்தூர் மெயின் சிட்டியில் தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நாங்கள் எல்லாருமே. ஓகே. நம்ம ஷோரூம் நேம் அண்ட் லொகேஷன் சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். அண்ணா, நம்ம கடை பார்த்தீங்கன்னா சூலூர் ஜங்ஷனுங்க. ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ராவத்தூர் பிரிவுன்னு ஒரு ஏரியா. அதுக்கு நியூ ஏபிஎஸ் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு நம்ம இங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க. புது கடை ஓப்பன் ஆகிருக்குது. நாங்கள் அப்படி 1 by 1 அப்படி பார்த்துடலாம். அப்போ ஸ்டாக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் தான். ஆமாங்கண்ணா, எல்லாமே நியூ ஸ்டாக்ஸ் தான். ஓல்டு ஸ்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கே தெரியும். அப்படி 1 by 1 பார்த்துடலாம். இதில் நமக்கு ஸ்டார்டிங் மாடல்னா ஆனால் ஸ்டார்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ உடன் சோஃபாவில் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்க மாடலு. நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் வந்து கேட்குறாங்க. உடனில் வந்து பட்ஜெட் கேட்டகரி கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வேண்டியே கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு நிலம்பூர் டீ குட்லேயே வந்துடும். அது போக உங்களுக்கு 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வந்துடுங்க. ஒரிஜினல் டீ குட்டு ப்ளஸ் 5 years ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் மெயின். எல்லாம் சர்வீஸ் தான் மெயினாக எதிர்பார்க்கணும். எல்லாமே பட்ஜெட்டில் கேட்குறாங்க. அது இல்லாமல் நல்லபடியாக எல்லாமே 5 yearsலேயே கொடுக்கலான்ட்டு 1 by 1 கொடுத்துருக்குறோம். அடுத்த சோஃபா இதுங்க. இந்த சோஃபா உங்களுக்கு பட்ஜெட் கேட்டகரியிலேயே வந்துடும். கிளாசிக் சோஃபான்னு சொல்லுவாங்க. 3+1+1ங்கிற மாடல் இது எல்லாமே. ஓகே. 3 சீட்டர் ப்ளஸ் சிங்கிள். ஆமாங்க, 2 சிங்கிள் ஒரு 3 சீட்டருங்க. 5 சீட்டர். என்ன பட்ஜெட் சொன்னீங்கன்னா? அண்ணா, பட்ஜெட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இது 23,000 கொடுக்குறேங்கண்ணா. ஓகே. 23,000 ரூபாய்க்கு நமக்கு 50,000 சோஃபா எடுத்த என்ன வாரண்டி கொடுக்குறோமோ அதே வாரண்டி தான் இந்த சோஃபாவுக்கும் கொடுக்குறோம். மெயினாக குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகிறோம். 23,000 ரூபாய்க்கு இது கொடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,500 இந்த சோஃபாங்க. கிளாசிக்குங்கிற நேமு. அதே 3+1+1. இது எப்போவுமே நம்மள்ட்ட அவைலபிளில் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக ஒரே ப்ரைஸ் தான். 24,500 இதுவும் கொடுக்குறோம் உங்களுக்கு. இதுவுமே நமக்கு வாரண்டியோட தான் தரும். கம்ப்ளீட் வாரண்டிங்க. 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறோம். என்னென்னா நம்ம வெளியே எடுக்கிற பொருள் கிடையாது. நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறதாங்க. அதனால் கஸ்டமருக்கும் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகும். உங்களுக்கு குஷனுக்கு வந்து 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி மரத்துக்கும் 5 வருஷம் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம். இப்போ சோஃபாவில் என்னென்ன டைப் இருக்குங்கண்ணா? டைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குஷன் டைப்பு தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக இருந்தது ஆரம்பத்தில் இருந்து. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது மாடல் இது லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுக்கு குஷன் எதுவுமே தேவை இருக்காதுங்க. கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமர் வந்து உட்காந்தாங்க அப்படின்னா அவங்க 100% ஃபீல் பண்ணி உட்காரலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஒரு சிங்கிள் சோஃபாவில் நல்லா கம்ப்ளீட்டாக உட்காரலாம். நான் 6 அடி இருக்கிறேன். 6 அடியில் உள்ள ஆள் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காரலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். மெயினாக கம்ஃபர்டபுள் தான். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஹீட்டோட கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது. 100% 3+1+1 கம்ப்ளீட் உங்களுக்கு ஃபுல் ரீப்பர்லேயே வந்துடும். சொன்ன மாதிரி உங்கள் ஃபிசிக் நீங்களே நல்லா ஹைட்டு. ஆமாங்க, நான் 6 பாயிண்ட் இருக்கிறேன். 6 feet உள்ள ஆளுகளே நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம் கம்ஃபர்டபுளாக. ஓகே. அடுத்த மாடல் என்ன? அடுத்த மாடல் உங்களுக்கு அப்படியே வருங்கண்ணா. ஹை பேக் குஷன் மாடல் வருதுங்க. ஓகே. இதனுடைய பாலிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேட் பாலிஷ்னு சொல்லுவாங்க. மெயினாக மேட் பாலிஷ் தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி இந்த கிரைன்ஸ் எல்லாம் பாருங்கள். கிரைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். நேச்சர் கிரைன்ஸ் தான். இதில் ஒரிஜினல் தானங்களா? ஒரிஜினல் பியூர் டீ குட். இந்த நிலம்பூர் டீக்குன்னு சொல்லுவாங்க. சவுத் ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு நிலம்பூர் டீக்கு தான். ஓகே. நான் கேட்குறது இந்த கிரைன்ஸ் கேட்குறேன். இது கிரைன்ஸ், இது வந்து ஒரிஜினல் கிரைன்ஸுங்க. இது நம்ம சாண்ட்ரிங் பண்ணி பார்த்தாலும் சரி, கட் பண்ணி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வுட்டோட கிரைன்ஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா இதனுடைய வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் 50 வருஷம் உள்ள மரம் தான் கட் பண்ணியே நம்ம பண்ணுவோம் ப்ரொடக்ஷன். உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிசைன்ஸில் வரும். ஒவ்வொரு பாலிஷ்லையும் இருக்கும். இப்போ கலர்ஸ் வேணும்னாலும் மாற்றிக்கலாங்களா? இப்போ இதே ஃபினிஷில் கலர் வேணும் அப்படின்னா கலர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து எப்படி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கேட்லாக் தனியாக வச்சுருக்கிறோம். இப்போ இந்த மாடல் பிடிச்சிருச்சு, கலர் வந்து டார்க் கலர் வேணும், காஃபி ப்ரௌன் வேணும், உதாரணத்துக்கு லைட் மவுஸ் ப்ரௌன் கலர் வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இந்த பீஸுமே நல்லா இருக்குது. நல்லா மோல்டிங்காக வர மாதிரி இருக்குது. ஆமாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான மாடலுங்க. வள்ளி மாடல்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 years இந்த மாடல் இருக்குது. ஆனால் இப்போவும் மக்கள் விரும்பி எடுக்கிறாங்க இந்த மாடல். ஏன்னா இதனுடைய கம்ஃபர்டபுள் பெரிய சோஃபாவில் கூட இருக்காது இந்த வள்ளி மாடல் சோஃபாக்கு. இதுவும் ஹை நெக் தான். ஆமாங்க, ஹை பேக் சோஃபா தான். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுங்க. எம்புரான் மாடல்னு சொல்லுவாங்க. எம்புரான் மாடல் பார்த்தீங்கன்னா வுட்டு எல்லாமே ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் ஆகட்டும், ஹேண்டிலுடைய வித் ஆகட்டும்,
சைஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நான் உட்காந்தே காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். இந்த குஷன் சோஃபாவுடைய ஃபீல் அப்படியே இந்த உட்டன் சோஃபாவில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 6 அடியில் இருக்கிறேன். இப்போ என்னுடைய கவர் பாருங்கள், இந்த நீ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் ஆகும். எனக்கு டை சப்போர்ட் நல்லாவே இருக்குது, எல்லாம் ஃபுல் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பேக்கு லம்பர் சப்போர்ட்டு, பேக் எல்லாமே கம்ப்ளீட் ரெஸ்ட் ஆகும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. ஹேண்டிலும் நல்லா ப்ராடாக இருக்கும். இது வந்து எம்புரான் மாடலுங்க. இது 5 சீட்ரு. இதுவும் 5 சீட்டர் தான். எல்லாமே 5 சீட்டர் தாங்க. செட்டுன்னு போயிட்டால் எல்லாமே 5 சீட்டர் தான். சூப்பராக இருக்குது. அடுத்துங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் மாடலுங்க. ரோலக்ஸ் ஆகும். ரோலக்ஸுங்கிறது படத்தினுடைய மாடல் பேர் வச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து டயலில் வரும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா டயலில் வரும். அதில் வர்ற ரோலக்ஸ் டைப்பு தான். இது வந்து பியோர் டீக்வுட்டில் வந்து உங்களுக்கு வந்து மிக்சிங் ஜாயிண்ட் எதுவுமே வராது. கம்ப்ளீட் சாலிட் வுட். இது இந்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், அதனுடைய ஹெவியும் தெரியும் உங்களுக்கு. ஒரு சிங்கிள் சோஃபா ஆவரேஜ் நீங்கள் வெயிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 to 18 கிலோ வெயிட் வரும். ஓகே, மூவ் பண்ணுறதுனா அவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ண முடியாது. மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைல்ஸில் தான் இருக்கும். நம்ம ஃப்ரீயாக நகர்த்திக்கலாம். கீழே புஷ் இருக்குதுங்க, டைல்ஸ் இருந்தால் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. வெயிட்டு தூக்கும்போது தான் தெரியும். ரைட், சூப்பராக இருக்குது. இதுவும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாண்டவம் சோஃபா வந்து கேரளா ஃபேமஸுங்க. ஓகேண்ணா. கேரளாவுடைய ஹைபேக் சோஃபாலேயே பெரிய சோஃபா கேட்டகிரிங்க. இது மேலேயே கம்ப்ளீட் ஆர்ச் இருக்கும். சீட்டுக்கு கீழேயும் உங்களுக்கு ஆர்ச் வந்துடும். தாண்டவம்னு கரெக்டாக நேம் இதுக்கு வந்து சார். இது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தினுடைய கைப்பிடி வந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஹேண்டில், இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது கீழே லெக்கு. இதனுடைய பேர் மட்டும் மாறாதுங்க. தாண்டவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் 15-20 வருஷமாக இருக்குது. இந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா சோஃபாவை விட இது ஹைட்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிற பீப்புளுக்கும் லைக் பண்ணி ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். உட்காந்து பார்க்குறப்போ அதனோட அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து உட்காந்து பார்க்குறாங்க. அதுதாங்க. சிம்பிளாக ஒரு 10க்கு 12 ஹால் இருந்தாலுமே நமக்கு ஃப்ரீயாக உட்காரலாம். சோஃபாவுடைய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வராது உங்களுக்கு. உட்டன் சோஃபா பொறுத்தவரை அப்படி தாங்க. ஏன்னா இடம் பெரும்பாலும் அடையாது உங்களுக்கு. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 4 இன்ச் வரையும் தான் வரும். பேசிக் மாடல் எல்லாமே 3 இன்ச் கொடுப்பாங்க. நம்ம இந்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் தான். அதனால என்னென்னா ஹாலில் வந்து இடம் ஃப்ரீயாக இருக்கும். 10க்கு 12 ஹாலுக்கும் வந்து நம்ம ஃப்ரீயாக போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஃபேமஸான சோஃபா யானைத்தந்த சோஃபான்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் வந்து ஆனைக்கொம்புன்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், யானையுடைய தந்தம், அந்த தந்தத்துடைய அப்படியே டிசைன் உங்களுக்கு வந்துடும் இந்த மாடலில். அது வந்து த்ரூ அவுட் பாட்டம் வரைக்குமே அதே மாதிரி ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, டோட்டலாகவே அப்படி தான். இன்னொன்று ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அதே தான். ஹைட்டாக உள்ள பர்சன் வந்து ஈஸியாக இந்த உட்டன் சோஃபாவில் உட்காந்துக்கலாம். நம்ம மாடலே பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் உட்டன் சோஃபாவில் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் உட்காரணும். கடைசியில் உங்களை வச்சே டெமோ பார்த்துக்கலாம். நான் தான் டெமோ 6 அடியில் இருக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், என்னோடய ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மேலேயும் இருக்காது, கீழேயும் இருக்காது. நான் உட்காந்தேன்னா கம்ப்ளீட் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து நீங்கள் உங்களோட ஃபர்னிச்சர்ன்றதுக்காக சொல்லக்கூடாது, வீடியோக்காக சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். என்னுடைய ஃபீலை வச்சு தான் நான் என்ன சரக்கே எடுக்க முடியும் கடைக்கு. நம்ம உட்காந்து பார்த்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, கஸ்டமருடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, நம்ம உணர்ந்து தான் எல்லா சோஃபா செலெக்ஷன் பண்ணுறதுங்க. அதே போல் தை சப்போர்ட்டுமே நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பீப்புள் பார்த்தீங்கன்னா 5 அடி இருப்பாங்க சராசரி உள்ளவங்க. அவங்களுக்கு வந்து இது உட்கார முடியாதுங்க, கால் வந்து மேலே வந்துடும். அவங்களுக்கு வந்து இந்த பில்லோ சப்போர்ட் கொடுத்துக்கலாம். பில்லோ சப்போர்ட்டில் உட்காரும்போது என்னென்னா பேக் சப்போர்ட்டும் உங்களுக்கு கவர் ஆயிரும், அதே மாதிரி பேக் ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும் டோட்டலாகவே. ஓகே, ஸோ இந்த டைப் நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரளாவோட ஃபீல் அப்படியே இதில் வரும். ஆமாம், நீட்டாக இருக்குது, ஒரு கிளாசிக் லுக்கில் இருக்கும் பார்க்குறது. கண்டிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மாடலுங்க, பிரேமம் மாடல். காதல் செட்டு இந்த மாடலுடைய பேர். கேரளா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்து புதுசாக வந்த மாடலுங்க பிரேமம் சோஃபா. இதுவும் அதே மாதிரி தான். குஷன் எதுவுமே தேவைப்படாது, குஷன் மாடல் எதுவும் தேவைப்படாது. எல்லாம் ராவ் மெட்டீரியல், பியோர் நிலம்பூர் டீக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோல்டடாக இருக்கும். கம்ப்ளீட் நிலம்பூர் டீ கூட்டு தான் இது எல்லாமே. மக்கள் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்து மரம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்டாக பண்ணிருக்காங்க பாருங்கள். கீழே அந்த லெக்கில் கூட இந்த இடத்துலலாம் வந்துட்டு எவ்வளோ. ஆமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் வந்துடும் உங்களுக்கு. பேக்கில் கார்விங் வந்துடும், கீழே சைட்லேருந்து எல்லாமே வந்துடும். அதே மாதிரி கால் பார்த்திங்கன்னா இது கடைசல் காலுன்னு சொல்லுவாங்க.
கடைசல் கால் தான் உங்களுக்கு லாங் லைஃப் உங்களுக்கு வரும். என்ன வெயிட் உள்ள ஆள் உட்காந்தாலும் சரி, 150 கிலோ வெயிட் உள்ள மக்கள் யாரோ உட்காந்தாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா சாலிடாக இருக்கும். கம்ப்ளீட் ஃப்ரீயாக இருக்கும். இந்த சோஃபாவில் உட்காந்தாலே தனியாக ஒரு கெத்து வந்துடும். குஷனே இல்லை இருந்தாலும் நல்லா இருக்குது. குஷனே தேவைப்படாதுங்க. குஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே உட்கார முடியாது. ஒரு ஹீட்டோட ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். ஆனால் இந்த உடன் சோஃபாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஒரு படமே பார்க்கலாம் இதில் உட்காந்து. அந்த மாதிரி தான். கரெக்ட் தான். இத்தனை ஐ பேக்கும் பாருங்கள், நான் சாஞ்சாலும் எனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். நான் இது விளம்பரத்துக்காக எதுவும் சொல்ல கிடையாது, என்னை வச்சு தான் நான் சொல்கிறேன். 6 அடி பர்சன் யார் வேணாலும் உட்காந்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 24 இன்ச்சு டெப்த்து வருங்க. சீட்டுடைய டெப்த்து 24 இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு. நல்லா வந்து அந்த வாட்டர் ஃபாலோட அந்த ஒரு ஃபினிஷ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆமாங்க, டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இது வந்து செமி மேட் பாலிஷ்னு சொல்லுவாங்க. சைடு வியூவும் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். சைட் வியூவில் பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும் மரத்தினுடைய வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் ரொம்ப வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பெக்குலராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் கிளாசிக்காக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு 2 ஜென்ரேஷன் தாண்டி யூஸ் பண்ணலாம். ஆமாம், சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் இது யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு தான் யோசிப்பாங்க பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு. மற்றபடி ரீவொர்க் பண்ணலாங்கிற எந்த ஒரு வேலைப்பாடு இதில் இருக்காது உங்களுக்கு. ஒரு சிம்பிளான ஹாலாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் போடுறப்ப அந்த இடத்துல ஒரு எலிகன்ஸே வந்துட்டு இது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்னிச்சர் கண்டிப்பாங்க மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். இந்த இடத்துல மக்கள் வந்து இப்போ எல்லாம் இதை தாங்க விரும்புகிறாங்க. கம்ப்ளீட்டாக டீ குட் சோஃபா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா குஷனுடைய இதெல்லாமே எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. அதை பற்றி எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் எல்லாமே கம்ப்ளீட் டீ கூட்டில் தான் நம்ம பேஸ் பண்ணுறது. இப்போ இதுக்கான மேட்சிங் அந்த டீப்பாயும் கொடுத்துலாங்களா? மேட்சிங் வந்து உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக தாங்க. ஏன்னா நம்ம மேட்ச் பண்ணி வைப்போம். அது ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு அது பிடிக்காது, வேறு ஒரு மாடல் கேட்பாங்க. அதனால் அது தனியாகவே வச்சுருக்குறோம். அவங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி. ஆமாம், ஒரு 18-20 மாடல் வச்சுருக்குறோம். கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் உங்களுக்கு. அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மாடல் பார்த்துருந்தோம் இல்லையா, தாண்டவம் சோஃபான்னு சொல்லிட்டு. தாண்டவம், ஆமாம், தாண்டவம் சோஃபாவுடைய கார்னர் சோஃபா இது. ஓகே. ஸோ ஒரு சிலர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த கார்னர் செட்டு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாங்க, நிறைய பேர் கஸ்டமைஸில் கேட்குறாங்க. கஸ்டமைஸில் கேட்குறவங்களுக்கு கார்னர்லேருந்து டோட்டலாகவே உங்களுக்கு சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ரெகுலர் பார்த்தீங்கன்னா 1 சைடு 2 சீட்டராகவும் 1 சைடு 3 சீட்டராகவும் வரும். ஓகே. இப்போ இந்த 3 சீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் வந்து 2 சைடும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ரைட் ஆர் லெஃப்ட்டு ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், ஒவ்வொரு கார்னர் ஹாலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரைட்டு லெஃப்ட்டு மாற்றி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஹால் பெரிய ஹாலாக இருக்குது, 17க்கு 22 16க்கு 20 ஹால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்தே உங்களுக்கு பண்ணிக்கலாம். கார்னருடைய மாடலு செட்டில் எந்த சோஃபா பிடிச்சாலும் அவங்களுக்கு வந்து கார்னர் சோஃபாவும் கஸ்டமைஸில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபேப்ரிக்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தது தாண்டவம், இந்த தாண்டவம் சோஃபாவுடைய கார்னருங்க. உங்களுக்கு கார்னர் ஸ்டாண்டு பிடிக்கலையா, வேறு ஏதோ டிசைன் வேணுமா, வேறு டிசைனும் போட்டும் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் சொல்கிறீங்க? ஆமாம், இந்த மாடலுக்கு வந்து வுட்டு கம்ப்ளீட்டாக தெரியணும். ஒரு ஆள் ஃப்ரீயாக உள்ளே உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. குழந்தைங்களோட ஸ்பேஸ் தான். ஆமாம். ஓகே. அதுலேயே வேறு மாடல்லாம் கூட இருக்குது. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யானை கொம்பு செட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனுடைய கார்னர் சோஃபா. அதே சேம் கான்செப்ட்டு. ரைட்டு லெஃப்ட்டு இந்த சிங்கிள் நம்ம மாற்றி போட்டுக்கலாம், 2 சைடும் மாற்றி போட்டுக்கலாம். ஓகே. நல்லா இந்த கேரளா லுக்கு நம்ம அந்த 5 சீட்டரில் பார்த்தோம் அதே மாதிரி. ஆமாங்க. இந்த இதில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதே ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். உங்களுக்கு கீழே வர டிசைன்ஸு, சைடில் வர டிசைன்ஸு, டோட்டலாக பேக் சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் வுட்டு தான், கம்ப்ளீட் வுட்டிலேயே வந்துடும். இதுக்கடுத்து வர்றது பார்த்திங்கன்னா சந்தனமாலாவுடைய கார்னர் சோஃபா செட்டு. சந்தனமாலா ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்த்துருந்தோம் 3+1+1ல் ஃபஸ்ட்டு. அதனுடைய கார்னர் சோஃபா இதுங்க. சேம் ஹேண்டில், எந்த டிசைன்ஸ் எதுவுமே மாறாது உங்களுக்கு. ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வரும், கார்னர் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி இந்த சிங்கிள் வந்து 2 சைடு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இது வந்து இந்த ராவா பார்த்த மாதிரி, அதாவது குஷன் இல்லாமல் ராவா. ஆமாங்க, கம்ப்ளீட் வுட்டு தான். இதுக்கு வந்து எந்த குஷன் எதுவுமே தேவைப்படாது. குஷன் இருந்தாலும் நம்மளால் உட்கார முடியாதுங்க, அது வந்து ஸ்லிப்பாகி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இது முழுக்க உங்களுக்கு ராவாக இருக்கணும்னு வேண்டி தான் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்குது இந்த மாடலுங்க. நல்லாயிருக்கு. கம்ப்ளீட்டாக எனக்கு உட்டன் ஃபினிஷில் வேணும், ஒரு சோஃபா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாசிக் லுக்கில் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆமாங்க, பார்க்குறதுக்கு ரியல்
அந்த ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக அதை வந்து டீட்டெயிலிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாங்கண்ணா. அதே மாதிரி பாலிஷும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ் தான் அதுவுமே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் வந்து கிளாசி ஃபினிஷிங்கில் தான் கேட்பாங்க. கிளாசி ஃபினிஷிங் வந்து ஓவர் கிளாரிட்டியாக இருக்கும், அது மாதிரி தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் அதுலேயும் பண்ணிக்கலாம். கிளாசி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம், மேட் பாலிஷ் பண்ணிக்கலாம், செமி மேட் பாலிஷும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 விதமான பாலிஷும் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து உங்களுக்கு டீக்வுட்டில் பொறுத்த வரையும் டீக்வுட் நேச்சராக இருக்கணும். நேச்சராக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய கிளாரிட்டி தனியாக தெரியும். இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது நமக்கு வேஸ்ட்டு தாங்க. இப்போ இது வந்து மேட் ஃபினிஷ் இல்லைங்களா? இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கிறது. இதுவே நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுதாங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த கிரைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிச்சிக்கணும். இந்த கிரைன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக அந்த வுட்டோட கிரைன்ஸ் தான் இது எல்லாமே. ஆமாங்க. இந்த மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா வைரம்னு சொல்லுவாங்க. இதனுடைய கிரைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைரம் தான் சொல்லுவாங்க. இதனுடைய வயசு அது காமிச்சு கொடுக்கும் உங்களுக்கு. சூப்பர். ஒரிஜினல் பாலிஷுங்க இது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கோட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு வேலைப்பாடும் இருக்காது. மரத்தில் என்ன கிரைன்ஸ் இருக்கோ அதோட ஹை பாலிஷில் அப்படியே வந்துடும். ஓகே. இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா வள்ளி சோஃபா, நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்த மாடலுடைய கார்னருங்க. அதே மாதிரி ஹை பேக் குஷனோட வந்துடும் உங்களுக்கு டோட்டலாகவே. ஒரு சில வந்து இந்த ஸ்பேஸும் வந்து வேணும், குஷனோட வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பில்லோ போட்டுக்கலாம், சீட்டுக்கும் வந்து குஷன் ஆட் பண்ணிக்கலாம், லூஸ் குஷன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. A to Z உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்னர் செட்லாம் வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குங்க சார்? ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37லேருந்து இருக்குங்க. 37ல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் போடுறோம். இந்த சும்மா எல்லோரும் பட்ஜெட்டில் கேட்குறாங்கிறதுக்கு வேண்டி நம்ம அது கொடுக்குற மாதிரி பிளான் இல்லைங்க. நம்ம கொடுத்தாலும் அது காலங்காலமாக நம்ம பேர் சொல்லணும். அதுக்கு வேண்டி தான் நம்ம பிளான் பண்ணி நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து 37, 35லேருந்தே நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம். நமக்கு மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மாடல் இருக்குங்க. எந்த மாடலில் வேணாலும் உங்களுக்கு டோட்டல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், A to Z பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்துட்டு ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அப்படின்றனால ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் சொல்லிட்டு அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு மாடலுக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் நம்ம அந்த கேட்லாக்லாம் ஷேர் பண்ணலாம், அப்படி தானேங்கண்ணா? ஆமாம், கண்டிப்பாங்க. உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு PDF ஃபைலாகவே உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்து ஷேர் பண்ணலாம். வேணுங்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸும் அனுப்பிச்சி கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரிங் சோஃபா செக்மெண்ட்டுங்க. ஃபுல் கவரிங் சோஃபா வந்து பெரும்பாலும் எல்லா மக்களும் பட்ஜெட் கேட்டகரியில் வந்து கஸ்டமைஸில் பண்ணக்கூடிய சோஃபா இது தாங்க. ஹாலை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சோஃபாவும் இது தான். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 8 இன்ச்சு 10 இன்ச்சு ஹேண்டில் வர்றதுனால ஹால் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துரும் சோஃபா. கொஞ்சம் லக்ஸரியான மாடல் இது. எல்லா மாடலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் வரும். பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி லக்ஸரி ஃபீல் கொடுக்குது பார்க்குறது. ஆமாங்க. இதனுடைய ஃபுல் சைஸ் பாருங்கள். இது ஓவல் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்குது. இந்த ஜுவல்லரி ஷோரூம்லலாம் இருக்க மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபீஸ் பர்பஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி சோஃபா தான் சூஸ் பண்ணுவாங்க. நீட்டான ஒரு டிசைன், ரொம்ப கிளாசிக் லுக் இருக்கும். கண்டிப்பாக ஒரு எலகண்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஹாலெல்லாம் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த கலரே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி A to Z உங்களுக்கு கஸ்டமைஸில் வந்து ஃபுல் கவரிங் சோஃபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கூகுள் சர்ச் பண்ணி ஒரு மாடல் கொடுக்குறாங்க அப்படின்னா 90-95% வந்து இதில் தான் நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுப்போம். அதாவது சோஃபாவுடைய சீட்டு ஹைட் பண்ணுறதாகட்டும், வித் ஆகட்டும், இதில் ஹேண்டில் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இது மாதிரி எல்லாம் டோட்டலி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்து அளவு எடுத்து நமக்கு பண்ணி கொடுத்துர்லாங்க. சூப்பர். இது செம்ம மாஸ்டர் பீஸாக இருக்குது இதுவும். ஆமாங்க. உங்களுக்கு இது 5 சீட்டர் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. இது எல்லாமே பட்ஜெட் கேட்டகரியிலே வந்துடும். டோட்டலாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. பேக்கெட்டட் ஸ்ப்ரிங்கு போட்டுக்கலாம். மேட்ரஸுக்கு வர்ற மெட்டீரியலுடைய ஸ்ப்ரிங்கு நம்ம போட்டுக்கலாம், சூப்பர் ஷார்ட் போட்டுக்கலாம், லேட்டக்ஸ் ஃபோம் போட்டுக்கலாம். இது மாதிரி டோட்டலி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ லேட்டக்ஸும் என்ன பண்ணி லேட்டக்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு போடுறோம், 4 இன்ச்சு போடுறோம். இந்த சீட்டோடைய குஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பேக்கெட்டட் ஃபீல் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாமல் ஃபோம்லேயும் கொண்டு வரல. நம்ம சூப்பர் சாஃப்ட் ஃபோமும் கொடுத்துக்கலாம், பேக்கெட்டட் ஸ்ப்ரிங்கும் கொடுத்துக்கலாம், ஃபோம் சாஃப்ட்லேயே உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டோட்டலி கஸ்டமைஸ் வந்து நம்ம கவரிங் சோஃபாவில் தான் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. மாடல்ஸ் வந்து நம்ம மீடியமாக தான் வச்சுருக்குறோம். என்னென்னா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து மெயினாக வந்து உடன் சோஃபா கேட்கறனால தான் உடன் சோஃபா ஃபுல்லாக வச்சுருக்குறோம். வேணுங்கிற கஸ்டமர்களுக்கு நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 165 மாடல் பக்கம் இருக்குது. 165 மாடல் இருக்குது. எந்த மாடல் வேணாலும் அவங்க கொடுக்கலாம். இது போக கூகுள் சர்ச் பண்ணியும் அவங்க மாடல் கொடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம். அதனால் என்ன மாடல் வேணாலும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம் டோட்டலாகவே. ஓகே. அடுத்த மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரான் மாடலுங்க. கப்போட ஸ்டோரேஜ் மாடலு. முன்னாடி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாகவே ரெக்ரானில் வரும்.
அதே மாதிரி பேக் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட், நல்லா பவுன்ஸ் ஆகும் உங்களுக்கு சோஃபா. இதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹாலே வந்து அப்படியே ஃபுல் ஆகிடும். எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். 10க்கு 16 ஹாலில் வந்து இது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஏன்னா சோஃபாவுடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.25 அடி 7 அடி வரும் உங்களுக்கு இந்த வியூவில் போட்டோம் அப்படின்னா. ஆமாங்க. வுட்டன் சோஃபா பார்த்தீங்கன்னா 5.25 அடி தான் வரும். இது 3 சீட்டர் மட்டுமே 7 அடி பக்கம் வரும் உங்களுக்கு. ஓகே. அதனால தான் உங்களுக்கு ஃபுல் கவரிங் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. லக்ஸரியாக வேணும் அப்படி எதிர்பார்க்குற மக்களுக்கு வந்து பட்ஜெட் கேட்டகரியில் அதை கொண்டு போய்க்கலாங்க. ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி மாடலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ரெக்ரானில் வந்துடும். இதில் வந்து சீட்டும் நமக்கு ரெக்ரான் வேணும்னா ரெக்ரான் நம்ம ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபோம் தான். ஃபோம் வந்து கொஞ்சம் லைஃப் எக்ஸ்ட்ரா வரும். இதெல்லாம் பார்த்தாலே பயங்கர சொகுசாக ஃபீல் ஆகுது. இது பின்னாடி இருக்கிற இந்த கலர் பாருங்கள், இது கம்ப்ளீட் ரெக்ரானுங்க. உங்களுக்கு சீட்டு, ஹேண்டில், பேக் ரெஸ்ட்டு, சைட் ரெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ரெக்ரான் தான். இதெல்லாம் பாருங்கள் சரியான சொகுசு. ஆமாம், சார்லி சோஃபான்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட மாடலு. பெரும்பாலும் உங்களுக்கு குழந்தைங்க தான் லைக் பண்ணுவாங்க. 10க்கு 16 சோஃபா உங்களுக்கு பத்தாது. அது மாதிரி தான் இந்த சோஃபாவுடைய செட்டு. சொன்ன மாதிரி அவ்வளோ பெருசு இருக்குது. உட்காந்தாலும் நமக்கு சொகுசாக இருக்குங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன உடம்புள்ளவங்க ஹைட்டாக இருந்தாலும் நல்லா ரிலாக்ஸாக நம்ம உட்காரலாம் சோஃபாவை பொறுத்தவரை. இதுலேயே நம்ம A to Z கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஃபேப்ரிக் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டோட்டலி A to Z எல்லாமே பண்ணிக்கலாம் நமக்கு கவரிங் சோஃபாவை பொறுத்தவரை. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்லாம் இந்த மாதிரிலாம் போக ஆமாங்க. எல்லா பட்ஜெட்லையும் நம்ம பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஆனால் என்னென்னா குவாலிட்டின்னு வரும்போது அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். குவாலிட்டினா அது குவாலிட்டியில் தான் இருக்கும். ரைட்டு. அடுத்ததுங்கண்ணா, அடுத்தது கார்னர் சோஃபாங்க. வுட்டன் சோஃபாவில் கார்னர் பார்த்த மாதிரி ஃபுல் கவரிங் சோஃபாலேயும் நமக்கு கார்னர் வந்துடும். கலர் இது உண்மையிலேயே செம்ம கலர். இது டார்க் சாக்லேட் கலரில். ஆமாங்க. எல்லாமே செலக்டிவாக தான் போடுவோம். உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஹாலில் வந்து அந்த ஆஃப் ஒயிட்டு, பியூர் ஒயிட் அந்த மாதிரி வால் கலர் தான் இருக்கும். அதுக்கு மேட்ச் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி ப்ரௌன் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த சிங்கிள் சோஃபா வந்து 2 சைடும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணா. ஆமாங்க. இது வந்து ரெகுலர் சோஃபாங்க. 2+1+2 ப்ளஸ் கார்னர் ஸ்டாண்டு வரும். இந்த ஹேண்டில் கொண்டு உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு பண்ணியிருக்கிறோம். கஸ்டமருக்கு வந்து நமக்கு உள்ள ஸ்டோரேஜ் வேணுனாலும் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. காரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுக்கு உள்ள வைக்கிற மாதிரி. ஆமாங்க. அதே மாதிரி உள்ள ஃபுல் ஸ்டோரேஜ் வந்துடும். உங்களுக்கு கப்போல்டர்னே வச்சுக்கலாம். இல்லை ஃபுல் ஸ்டோரேஜ் வேணுனாலும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் டிசைன் வேண்டாம்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். ஹேண்டிலை கொண்டு எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டோட்டலி கஸ்டமைஸ்டு தான் ஃபுல் கவரிங் சோஃபாவை பொறுத்தவரை. இதுவுமே சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக இந்த கலர் செம்மையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த க்ரீம் டோனில் ஒரு வால் கலர் இருக்குது அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு இது செம்ம ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாங்க. இந்த கலரே கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலருக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் தெரியும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பட்ஜெட்டு நல்லா லக்ஸரியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போய்க்கலாம். எக்கச்சக்க மாடல் இருக்குது. நம்ம ஷோரூம் வரவழிலையும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி நிறைய ஷோரூம் இருக்குது ஃபர்னிச்சர்ஸ்க்கு அப்படின்றது. ஈவன் ஒரு ஏரியா வந்து ஃபர்னிச்சருக்காகவே ஒரு ஏரியாவே இருக்குது. கண்டிப்பாக. இவ்வளோ ஷோரூம்ஸை தாண்டி நம்ம ஷோரூம்க்கு வரணும் அப்படின்னா கஸ்டமர் யோசிப்பாங்க, ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சார், நம்மளுடைய ப்ரொடக்ஷனுடைய நேட்டிவே வந்து கோயம்புத்தூர் மெயின் சிட்டியில் தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கிறோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. கம்பெனி வச்சு ரன் பண்ணி தான் நம்ம இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணி. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவை நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கிற பொருள் தான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து சிரமப்படுறது என்னென்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி நம்ம வரணும். எதுக்காகனா நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம கடை வச்சோம்னா 10ஓட 11 போயிடும். நம்ம என்னதான் குவாலிட்டியாக கஸ்டமருக்கு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா அவங்க பட்ஜெட் கேட்டகரியில் தான் வேணும் அப்படி தான் கேட்பாங்க. அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தோன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரீ ஸ்பேஸோட ஃப்ரீ மைண்டோட எல்லாமே பார்க்கலாம். நான் குவாலிட்டி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன குவாலிட்டி என்ன பர்ச்சேஸ் வேணாலும் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சர்வீஸ் வாரண்டியோட நான் பண்ணித்தரேன். யாரும் சர்வீஸ் வாரண்டியோட சொல்லவே மாட்டாங்க. சேல்ஸ் பண்ணுறதோட அவங்க வேலை முடிஞ்சது. மற்ற கடைகளுடைய விளம்பரத்தை பாருங்கள், நம்ம விளம்பரத்தையும் பாருங்கள். சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் உங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரையும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமரை வந்து 100% நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும். அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊராக இருந்தாலும் நான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு டெலிவரியிலிருந்து டோட்டலாக உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வேணுமா, லோடிங் வேணுமா எல்லாமே நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம கடை பேர் ஒரு தடவை சொல்லிடலாம், லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடலாம். அப்படியே ஆனால் கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ரோட்லைங்க. ஓகே. சூலூருக்கு முன்னாடி ஸ்டாப் 2.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும். ராவுத்தூர் பிரிவுன்னு சொல்லி ஒரு பெரிய ஊர். அதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அனுஜ் டெயில் ஷோரூம் இருக்கும். டெயில் ஷோரூம் பக்கத்தில் திவ்யா பேக்கரி. திவ்யா பேக்கரிக்கு பக்கத்தில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேயே இருக்கும் உங்களுக்கு கடை. உங்களுக்கு கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டாம். ராவுத்தூர் பிரிவு நீங்கள் ஏபிஎஸ் ஃபர்னிச்சர் சூலூர்னு கூகுள் சர்ச் பண்ணாலே நம்ம கடை லொக்கேட் டைரக்ஷனோட எல்லாமே காமிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. இன்னொன்று நம்மளோட ஹோம் மினிஸ்டர், எல்லா வீட்டோட ஹோம் மினிஸ்டர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லணும் அப்படின்னா
ராவுத்தர் பிரிவு டிமார்ட் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் டிமார்ட்டு நிறைய பேத்துக்கு நல்லா புரியும். பரிச்சயம், உங்களுக்கு டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு ஒரு 400 மீட்டர் வந்தாலே நம்ம கடை இருக்கும். எல்லாமே நியர்பையில் தான் இருக்குது உங்களுக்கு. இது போக உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து வேணும் இருந்தாலும் அட்வான்ஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும் 0% ஸ்கீமும் உங்களுக்கு இருக்குது. பஜாஜ் ஸ்கீமும் இருக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பேமெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/3 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். பஜாஜ்லேயே உங்களுக்கு 0% இஎம்ஐயோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இது யாருக்கு முக்கியமாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கல்யாண டைமில் செலவு ரொம்ப ஜாஸ்தி, இந்த டைமில் ஃபுல்லாக கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாங்க. ஃபர்னிச்சரை பொறுத்த வரையும் காம்போ எடுப்பாங்க, நிறைய பெரிய பட்ஜெட்டில் வரும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து பஜாஜ் இஎம்ஐ மட்டும்தான். உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐயில் உங்களுக்கு 0% இஎம்ஐயோட உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. ரைட். இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோரேஜ் வந்துடும். ஓகே. இது போக பெட்ஷீட் கம்பளி எல்லாம் போடுறதுக்கு உள்ள ஃபுல் ஸ்டோரேஜ். ஆஹா, ஓ உள்ள டெப்த் இருக்கு. ஆமாம், டீக்கு மாதிரியே இருக்குங்களா? ஆமாம். ஆனால் டீக்கு கிடையாது. இந்த மாடல் எப்படின்னா இந்த கிரைன்ஸ் வந்து நம்ம போடுறது. இதுதான் உங்களுக்கு எல்லா கடையிலையும் வந்து தேக்குன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறது. மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம இந்த சைடு சட்டமே வந்து மகாகனி வுட்டில் போடுறாங்க. 3 வருஷம் சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பொருளை அவங்க வாங்கிட்டு போகணும். அவங்க வாங்கிட்டு போகிறது 10-20 வருஷத்துக்கு எதையுமே யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி இது வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். என்ன ஆனாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். கம்ப்ளைண்ட்ஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்றோம். எல்லாமே நாங்களே எல்லாம் லோடிங் எல்லாம் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பெட்டு கொண்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் பசங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. 6 அடி உயரம் ப்ளஸ் 2.5 அடி ஆகலாம். இது ஈஸியாக ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். 3 டோரு 4 டோரு 5 டோரு 6 டோர்ஸ் வரையும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம்.